நோன்பு கஞ்சி தயாராகிவிட்டது. எல்லோரும் இப்தார் செய்ய வாருங்கள். இந்த ரமலான் நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். இன்று நாம் ஆரோக்கியமான சத்தான கஞ்சி செய்ய தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். இதில் அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் அனைத்தும் வெங்காயம் பொன்னிறமாகும் வர வதக்கவும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வர நன்கு வதக்கவும். அரிசியும் பருப்பும் நன்றாக வறுத்து பின்பு துணிந்து கழுவ வேண்டும். இது உணவிற்கு நல்ல சுவையாய் தரும். இப்ப நாம இந்த சிக்கன்ல மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் மற்றும் உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்க காய்கறிகளை ஒவ்வொன்றாக சேர்க்கவும். இப்போது சிறிது தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க விடவும். இது மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவாகும். பருப்பை சேர்த்து விடுங்கள். இப்போது இதை மெதுவாக கலக்கவும். இது நல்ல தடிப்பான படத்திற்கு வரும் வரை காத்திருங்கள். கஞ்சி மெதுவாக வெந்து கொண்டிருக்கிறது. இந்த மென்மையான வெளிச்சத்தில் ஆவி வருவது பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரம் வேகட்டும். சுவையான கஞ்சி மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் சுவையானது. இதில் மல்லி இலைகளை சேர்த்தால் அதன் மனம் எல்லோரும் உணவு கைலிக்க தயாராக இருக்கிறார்களா? இந்த நோன்பு கஞ்சி மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரமதான் வாஸ்துக்கள். ரம்ஜான் மாதம் உங்களுக்கு அமைதியாயும் மகிழ்ச்சியாயும் தரட்டும். இந்த புண்ணிய நாட்களில் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அதுத உணவு கனோலிகளுக்கு நியூட்ரிஃப்ளோ AI பின்தொடருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.